Good morning, students. I hope you all are fine. Yes? Did you enjoy your holidays, all of you? Did you enjoy your holidays? Okay. Did you finish your homework, all of you? Did you finish your homework? Did you finish your assignment? At least did you touch your assignment? Okay. In this section, we are going to discuss about chapter 6. The name is specification and abstraction. Yes, we already discussed few topics. Yeah, what are they? Abstractions means இந்த lessons algorithm problem solve பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். Okay, we get some idea. Okay, next the algorithm technique ஒரு problem solve பண்றதுக்கு எப்படி apply பண்ணிருக்கோம் we already discussed. இல்லையா, நம்ம just recall பண்ணிட்டு next lesson குள்ள போலாம், next topic உள்ள போலாம். Okay, now our day to day life. Consider a daily life. For example, I will give some work. You should take computer science. இப்போ நான் சொன்னது what is that? Instruction. Yes, இப்போ நான் சொல்றது என்னது? Instruction. And next we'll say take page number 166. இப்போ அத work பண்ணுவியா? Then read first paragraph. That is third instruction. என்னலாம் கொடுக்கறனோ அதுதான் என்னது? Instruction. நீ அதை எடுத்து work பண்ணுவல அதுதான் என்னது? Sequence. Okay, நான் வந்து one by one சொன்னது என்ன? Sequence of instruction. ஓகேவா? அது நீ one by one செய்யறல்ல அதுதான் step by step execution. So daily lifeல sequence of instruction மூலமா ஃபாலோ பண்ணி அந்த ஒர்க்கை முடிக்கணும் இல்லையா? no. For example, நம்ம ஸ்கூலுக்கு ரெடி ஆகும்போது ரெடி ஆகும் இல்லையா, அது ஒரு அல்கோரிதமிக் டெக்னிக். அந்த டைம் அது சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணது மோம் சொல்றாங்க get up and go to brush, take your bath and come, take your bath and come. Next take your breakfast. Next put your shoes, take your bag and go to school. Okay, இந்த லைன்லாம் சொன்னது என்னது? இன்ஸ்ட்ரக்ஷன். நீ வந்து இந்த ஒர்க் லைனா செய்யற பத்தியா அதுதான் என்னது? ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிகியூஷன். ஓகே, அம்மா சொன்னது சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி லைஃப்ல நமக்கு நிறைய நடக்கும் இல்லையா? அல்கோரிதம் இஸ் ஒன் சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒன் பை ஒன் வர இன்ஸ்ட்ரக்ஷன் அதை ஃபாலோ பண்ணும், ஒரு ஒர்க் பண்ணி முடிக்கும். ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆகுது மேம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா? மேக்ஸிமம் டீச் பண்ணுறது சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அது வந்து நீ ஃபாலோ பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறல்ல, அதுதான் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். டு அக்கம்ப்ளிஷ் டு எ கம்ப்ளீட் டாஸ்க் ஆர் சால்வ் எ ப்ராப்ளம். இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அல்கோரிதம் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் ப்ராசஸ். ஓகேவா? அந்த ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஒர்க் முடியும், ஒரு டாஸ்காக கம்ப்ளீட் ஆகும். என்ன கொடுத்தாலும் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இப்போ நம்ம அல்கோரிதம் கம்பேர் பண்ணணும்னா ஒரு ரெசிபி கூட கம்பேர் பண்ணலாம். ஓகேவா? அந்த ரெசிபி ஃபார் எக்ஸாம்பிள் மேக் அ டீனா அந்த டீ எடுத்துக்கிடலாம். அதுக்கு என்னெல்லாம் வேணும்? ஒன் பை ஒன் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம மைண்டில் போகும். இப்போ சப்போஸ் நம்ம டீ போட போகிறோன்னா ஐ வில் எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி இல்லையா, ஜஸ்ட் ரீகால் தான். நம்ம டீ போட போகிறோம் என்ன ஐ திங்க் நான் குக் பண்ண போகிறனால நம்ம மைண்டில் இதுக்கு அடுத்து இது பண்ணணும், இதுக்கு அடுத்து இது பண்ணணும், இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க இல்லையா? அதை ஃபாலோ பண்ணி தான் டீ போட்டு முடிக்கிறோம் இல்லையா? தட் இஸ் கால்டு ப்ராசஸ். நீ செய்கிற ப்ராசஸ் உனக்கு ஒர்க் செய்கிறதுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் அல்கோரிதம். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு அல்கோரிதம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு அல்கோரிதம் எடுத்துக்கிடுவோம். ஓகே, அதை வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் பண்ணும். கம்ப்யூட்டருக்கு வந்து அல்கோரிதம் இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண தெரியாது. கம்ப்யூட்டர் ஒன்லி நோஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான். எக்ஸிக்யூட் பண்ண தெரியும். கம்ப்யூட்டர் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் மிஷின் லாங்குவேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் வந்து நம்ம பேசலாம், பட் கம்ப்யூட்டருக்கு தெரியாது. ஓகே,
கிராமட்டிக்கலாக ஃபாலோ பண்ணி தான் சென்டென்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் பண்ணும், அதை கம்ப்யூட்டர் எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வர இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நேம், ஓகேவா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நேம் வந்து ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அல்கோரிதம் கம்ப்யூட்டரில் எக்ஸிக்யூட் பண்ணுனா இந்த அல்கோரிதம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்ம ரியலாக சால்வ் பண்ணுறோம்ல, லைக் சி, ஜாவா, லைக் தட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ தான் அது வந்து என்ன வந்து ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, ஒரு ப்ராப்ளம் கிவன் இன்புட்டுக்கு நம்ம கொடுக்குறோம், அதுக்கு ரிலேட்டடான அவுட்புட் வி கெட். ரிலேஷன்ஸ் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட் தெரிஞ்சுதுன்னா ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 நம்பர்ஸ் கிவன் இன்புட், அதுக்கு டிசர்வ் அவுட்புட். என்ன ஆட் பண்ணி வர ஆன்சர் தான் டிசர்வ் அவுட்புட். ஓகேவா, ரிலேஷன் பிட்வீன் த இன்புட் அண்ட் அவுட்புட் என்னது, 2 நம்பர் ஆட் பண்ணி வர அந்த ஆன்சர் தான் என்னது அவுட்புட். ஓகே, அந்த ரிலேஷன் தான் என்னது அவுட்புட். அப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு 2 நம்பர்ஸ் ப்ராப்ளம் ஸ்பெசிஃபை பண்ண ஆட் 2 நம்பர்ஸ்னு கன்சிடர் எனி 2 வேல்யூஸ். நெக்ஸ்ட் அல்கோரிதம் வந்து இன்புட் டேட்டா ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு தான் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, த நெக்ஸ்ட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அல்கோரிதம் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக தான் எக்ஸிக்யூட் பண்ணி கடைசியில் நமக்கு அந்த எக்ஸிக்யூஷன் அவுட்புட் நமக்கு டேட்டா கிடைக்கும். ஓகேவா, அதுதான் என்னதா, வாட் இஸ் தட், அல்கோரிதம். மேம் சொல்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன். Okay guys, now we are going to discuss about what is that, abstraction. Now we are going to discuss about abstraction. Okay, now we are going to discuss about what is that, abstraction. Okay, abstraction பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு பைசைக்கிள் ரைட் பண்ணுறோம் அப்படின்னா we need handbar, brake, pedal. இதோட ஃபங்க்ஷனை பற்றி தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ரைடர் வந்து இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சாதான் ரைட் பண்ண முடியும். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எப்படி செய்கிறாங்க, எப்படி ஒர்க் ஆகுது, it ignored other details. We knows only the functions pedal, handbar and bell. Now should see, we already see abstraction, the same only repeated. ஓகேவா, now ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும், அதனால several டீட்டெயில்ஸ் வந்து unnecessary-ஆக இருக்கும். some details only ப்ராப்ளம் சால்வுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ தேவைப்படுற மட்டும்தான் யூஸ் பண்ணிப்போம், அன்வான்டெல்லாம் என்ன பண்ணுவோம்னா இக்னோர் பண்ணிப்போம். ஓகேவா, ஹியர் அப்ஸ்ட்ராக்ஷன் ஹைடிங் unnecessary detail. ஹைட் நமக்கு தேவையில்லாத என்ன பண்ணிக்கலாம், இக்னோர் பண்ணிக்கலாம். அண்ட் மாடலிங் அ ப்ராப்ளம் யூஸிங் எசென்சியல் டீட்டெயில். தேவைப்படுற டீட்டெயில்ஸாக மட்டும் எடுத்து அந்த ப்ராப்ளம் மாடியூல் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்ஸ்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன் நமக்கு தெரியாமலே ஏதாவது ஒரு ப்ராப்ளமை கம்ப்ளீட்லி சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அது வந்து நமக்கு தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, நான் ஒரு ப்ராப்ளமை அப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிவிட்டு அப்படின்னா அது நெசசரி டீட்டெயிலாக பண்ணும்போது அதோட சிச்சுவேஷன் கம்ப்ளீட்டாக இருக்கும். சால்வ் பண்ணுறது தான் என்னது, abstractions. Okay, check page number 122. Okay, just listen. To ride a bicycle, it is sufficient to understand the functioning of the pedal, handbar, brake and bell. Okay, as rider we model a bicycle by these 4 features. A bicycle has a lot of more detail which a rider can ignore. Those details are irrelevant for the purpose of riding bicycles. Okay,
Your problem can involve lot of details. Several of these details are irrelevant for solving the problem. Only few details are essential. Abstraction is the process of ignoring or hiding irrelevant details and modeling a problem only by its essential features. In our everyday life, we use abstraction unconditionally to handle complexity. Abstraction is the most effective mental to use to managing complexity. If we do not abstract problem, okay, you know already very well, okay. இப்போ நம்ம இப்போ சைக்கிள் ஒரு பைசைக்கிள் ரைட் பண்ண போறோம்னா அதுக்கு என்னெல்லாம் தேவை? Okay, okay, just look at your book. Just you should think, okay. Just look at your book, you should think. Are you listening? Okay, I will give one more minute, okay. Okay, shall we move now? Shall we move? Okay guys, just listen. Take page number 122. Okay, page 122. Okay, நம்ம ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் எப்படி கன்சிடர் பண்ணோம், ஒரு வால் மேப் கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, ஒரு வேர்ல்ட் மேப் கன்சிடர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வேர்ல்ட் மேப்பில் நம்ம எங்கே போகணும் அந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுறது தான். ஜஸ்ட் நம்ம வேர்ல்ட் மேப் கன்சிடர் பண்ணோன்னா நம்ம எந்த கண்ட்ரிக்கு போகணும் அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் என்னது வேர்ல்ட் மேப். ஓகே, நீ சப்போஸ் ரோட் மேப் கன்சிடர் பண்ணால் மோஸ்ட்லி தே ஆர் யூஸ்டு ஃபார் டிரைவர். அந்த யார் இந்த இதை பண்ணுவா? டிரைவர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. மோஸ்ட்லி யார் யூஸ் பண்ணுவா? டிரைவர்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி டிரைவர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்னது ரோட் மேப். இன் அவர் கண்ட்ரி இந்தியாவில் நம்ம ரிவர் மேப் கன்சிடர் பண்ணுறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ரிவர் எங்கெல்லாம் இருக்குது, எங்கெல்லாம் போகுது அதுக்கு கன்சிடர் பண்ணுறது தான் என்னென்னா ரிவர் மேப். ஓகே, நெக்ஸ்ட்டு hills are mostly used for யாருக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவை அதை நம்ம மோஸ்ட்லி நம்ம எதில் யூஸ் பண்ணிக்கலாம்? இந்த ரோட் மேப், இந்த மேப்ஸ் இஸ் a no. A map is an abstraction. You know very well what is abstraction, இல்லையா? A map is an abstraction, இல்லையா? The things we find on the ground. We do not represent every details on the ground. The map maker picks out the details we need to know. Different maps are drawn for different purpose. Yes, we have different maps. நமக்கு different maps இருக்கு and different purposeல different maps இருக்கு. ஓகேவா? They hide or represent different features. A road map is designed for drivers. Road map mostly யார் தான் யூஸ் பண்ணுறான்? Drivers யூஸ் பண்ணுவாங்க. Okay, they do not usually worry about the hills, so most hills are ignored on your road. A walker map is not interested in whether a road is one-way street. Okay, walker map na they are not interested in whether a road one way. Okay, such details are ignored. Okay, okay, just read this example. Okay, just read this example. A map is an abstraction. Okay, a map is an abstraction. The things we find on the ground
do not represent every detail on the ground. The map maker pick out the detail that we need to know. Different maps are drawn for different purpose. And so is different abstraction. They hide or represent different features. A road map is designed for drivers. They do not usually worry about hills. So most hills are ignored on your road map. A walker map is not interested in whether the road is one-way street. Such details are ignored. Okay. Shall we move? Okay children, next one. Example 6.10. In medicine, different specialists work with different abstraction of human body. நமக்கு நம்மளோட பாடியிலே டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்குது. ஐக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, இன் ஓவரால் பாடிக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, ஆர்த்தோபெடிஷன்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, நெக்ஸ்ட்டு காஸ்ட்ரோஎண்டர்லாஜிஸ்ட் அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க இல்லையா. நமக்கு மோஸ்ட்லி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஓவராலும் நமக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த மெடிஷனில் in medicine different specialists work with different abstractions of human bodies. Okay, orthopedicians work with the abstraction of skeletal system. இந்த skeletal தான் என்ன யூஸ் பண்ணுற யார் இது பண்ணுறாங்கன்னா orthopedicians work with the abstraction of skeletal. Okay, while gastroenterologist works with digestive system. That means stomach. அவங்க யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் physiotherapist abstracts the human body. It's muscular. அது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா muscularக்கு யூஸ் பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட் we use abstraction in variety ways while constructing algorithm in the specification of problem representing state by variables. And decomposition means split பண்றது. Decomposition means splitting an algorithm to functions. An algorithm designer has to train to recognize which features are essential to solve the problem and which details are unnecessary. If we include unnecessary details, it makes the problem and its solution overcomplicated. Okay, by variables and decomposition of an algorithm to functions, an algorithm designer has to be trained to recognize which features are essential to solve a problem. Okay, இந்த லெசன் ஃபுல்லாகவே நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு அல்கோரிதம் டிசைன் டெக்னிக் யூஸ் பண்ணி அல்கோரிதம் எப்படி சால்வ் பண்ணுறோம் ஃபுல்லி லேர்ன் பண்ணுறது எல்லாமே இந்த லெசனில் இதுதான் நம்ம லேர்ன் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் லுக் அட் யுவர் புக் அண்ட் see. Okay, I will give 2 minutes. You should read for example 6.10. Okay, did you understand? In our human body, variety of what? Abstraction. Work with different abstraction. Okay, okay, shall we move now? Shall we move? The next one, state. Okay, in the algorithm the state of computation is abstract by set of variables. Okay, state means set of variable, one set of variables. Okay, you should declare any variable 6, 5, 4, 3 like that. You should declare the variable that is called a state. Set of variable, abstract by a set of variable, that is called a state. Okay, then functions. Okay, function, when an algorithm is very complex, we can decompose into function and abstract each function by its specification. Each function is
specification. In this another one, state. State is a basic and important abstraction. State means value. Okay, state means value. நம்ம கொடுக்கிற value. State na enna value. State means what? Value. State is a basic and important abstraction computational process. Computational process means calculation. Okay, நம்ம calculation பண்றதா என்னது? Computational. Okay, did you understand? As actions are performed, its state changes. It ends with the final state. It ends with the final state of a process. Is abstract by set of variables in the algorithm. Okay. The state of any point of execution is simply the values of the variables at the point. That is state. Okay. State na value computational calculations use பண்ற the values பண்ணி what is that? It's a basic and important abstraction process have a state. Okay, computation process have a state. Process computation means calculations, and computational process start with the initial state. As the actions are performed, its state changes. It ends with the final state. Is abstract by set of variables in the algorithm. The state at any point of execution is simply the values of the variables at the point. Okay, the values of the variables at that point. Okay, did you understand what I'm saying? Okay. Okay, the next one, example of 6.11 chocolate bars. Okay, a rectangular chocolate bar is divided into square by horizontal and vertical rows. We wish to break the bar into individual square. Just look at your page number 123. then either 11 details ஒரு ஸ்கொயர் bracket இருக்குல, நம்ம ஒரு சாக்லேட், நமக்கு நிறைய சாக்லேட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம ஹாரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். ஓகே, டு ஸ்டார்ட் we have the whole of bar as a single pieces. Okay, a cut is made by the choosing a piece and breaking it along one its grows. Thus a cut divides a piece into two pieces. How many cuts are needed to how many pieces we need? Okay, நம்ம ஒரு சாக்லேட், ஒரு ரெக்டாங்குலர் சாக்லேட் பாக்ஸை கன்சிடர் பண்ணிப்போம். அதில் என்னன்னா, நீ என்ன பண்ணிக்கணும், ஹரிசான் ஓகே, நீ ஏன்னா மில்கி பாரோ அதில் நமக்கு ரெக்டாங்குலர் அண்ட் ஹரிசானலுக்கு பீஸாக இருக்கும் இல்லையா. நமக்கு என்ன பீஸ் நமக்கு தேவை? ஓகே, அதுதான் என்னது, சாக்லேட் பாஸ். ஓகே, நமக்கு எவ்வளோ கட்ஸ், எவ்வளோ பீஸ் தேவை, எவ்வளோ இது தேவை, அதுதான் நமக்கு என்னது, எசென்ஷியல் பார்ட். ஓகே, தட் இஸ் த எசென்ஷியல் பார்ட். how many cuts are needed to break the balls? Okay, we will abstract the essential variables of the problem. Okay, did you understand? This is the chocolate box. Okay, this is nothing but just you should consider one chocolate, then you should cut horizontal and vertical. Okay children, let's just listen. Essential variables. Essential na நமக்கு என்ன தேவை, எவ்வளோ தேவை. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, வாட் இஸ் தட், வேற ஒரு சாக்லேட் பார் வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம்னா அசைன் பண்ணிட்டு இருக்கோம். The number of pieces and the number of cuts are the essential variables of these problem. We will represent them two variables. The cut piece represent B
and Kurt represents C respectively, the two state of the process abstract by the two variables B and C. Okay. ஓகே எசென்ஷியல் வேரியபிள்ஸ்னால் என்னென்னா நம்ம எடுக்கிற சாக்லேட்னால் என்னென்னா நம்ம எடுக்கிறோம்ல கன்சிடர் பண்ணுறோம்ல சாக்லேட் நமக்கு எவ்வளோ நீட் ஆஃப் சாக்லேட் வேணும் ஹரிசாண்டலாக கட் பண்ணுறோம் அண்ட் வெரைட்டிக்கலாக கட் பண்ணுறோம் இல்லையா ஹரிசாண்டலாக கட் பண்ணிருக்கிறது ரெப்ரசன்ட் பண்ணுறது என்னது பீசஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா பி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் பி நெக்ஸ்ட்டு கட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறது சி ஓகே நமக்கு எவ்வளோ எசென்ஷியலாக நமக்கு எவ்வளோ கட்ஸஸ் அண்ட் எவ்வளோ பீசஸ் எவ்வளோ கட் பண்ணி நமக்கு எவ்வளோ பீசஸ் வேணும் அதான் that is means essential, that is means essential. Do you understand what I am saying? The number of pieces and the number of cuts are the essential variables of these problems. We will represent them by two variables. What are they? B and C. What are they? B and C. Okay. Okay. Shall we move? The next one, irrelevant detail. The next one, what is that? Irrelevant detail. You have any idea about irrelevant? You have any idea about what is that? Irrelevant. The problem could be cutting a chocolate bar into individual pieces or cutting a sheets of postage stamp into individual stamp. Okay, you know ஒரு சாக்லேட் பாரை நம்ம கட் பண்ணுறோன்னா குட்டி குட்டி பீஸ் லைக் தட் ஸ்டாம்ப் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் ஓகே பீஸ் ஆர் கட்டிங் ஷீட்ஸ் ஆர் postage stamp into individual stamps. It is irrelevant. It is that irrelevant. Okay. The problem is simply cutting a grid of square into individual square. நம்ம ரெக்டாங்குலராக இருக்கும்போது கட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் இண்டிவிஜுவல் ஸ்கொயர் மாதிரி கிடைக்கும் ஓகேவா தி சீக்வன்ஸ் ஆஃப் cuts that have been made and the shapes and size of the resulting pieces are irrelevant too. For example, B and C, we cannot reconstruct the size of individual. நம்ம ஆல்ரெடி கட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு அது என்ன பண்ண ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது நம்ம இப்போ ஸ்டாம்ப் வாங்கி இது பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியாது ஏதாவது பண்ண முடியுமா நோ நத்திங் தட் பட் தட் இஸ் irrelevant to solving the problem. Okay, just look at your book. Let's see irrelevant. What is irrelevant? Okay. Shall we move? Next one, assignment statement. The next one, assignment statement. Okay. Variables are named boxes to store values. Assignment statement is used to store your value. Okay. Assignment statement na enna used to store your value. Okay. நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுவோம்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கு we need one box, named box வேணும். ஓகே அசைன்மெண்ட் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு என்ன பாக்ஸ் வேணும்னா நேம்டு பாக்ஸ் வேணும் ஓகேவா ஓகே மஸ்ட் எப்படி இருக்கணும்னா the variable of the left side of the assignment operator and a value on the right side. Okay, the variable on the left side of the assignment operator and a value on the right side. Okay,
the variable on the left side of the assignment operator and the value of on the right side. Okay, எப்படி நம்ம assign பண்ணுவோம்னா variable colon equal to value. Variable எப்படி assign பண்ணனும்னா left side assign பண்ணனும் and value எப்படி assign பண்ணனும்னா right side. Okay, அந்த assignment எப்படி execute ஆகும்னா you should give any variables. Okay, variables like alphabets. You suppose sometimes we will give alphabets. M variables I declare m colon values I will give 2. Okay, in assignment statement na enna sonnena named box la store value வந்து என்ன boxல store ஆகும் named boxல store ஆகும். Okay, stores value 2 in a variable m. Okay, அப்ப mங்கற வேரியபிள் எதுல ஸ்டோர் ஆகும் named box 2 ல 2 ஓட நேம் என்ன வேரியபிள் நேம் என்ன m. Okay, 2 ஓட வேரியபிள் நேம் என்ன m. if the variable already has a value stored, இது already store ஆச்சுனா store ஆகிடுச்சு, assignment change its value to the right side. Okay, the old value of the variable is lost. Okay, the right side of an assignment can be expressions, variables. Next you should give a expression or colon, has, like that you should give any expressions. Okay, a variable colon equal to expression, variable colon equal to expression. In this case the expression is to evaluate and the value of the expression is stored. The value of the expression is stored. The current value of the variable is stored in evaluating the what? Evaluating the what? Expression, and then the variable is updated. For example, the assignment. For example, this assignment m colon equal to m plus 3. M colon equal to m plus 3. Evaluate the expression m plus 3 using the current value of what? m plus 3. Okay, நம்ம தான் கொடுக்கிறோம் என்ன வேல்யூன்னு. நம்ம என்ன கொடுத்திருக்கேன் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கிறது 2 ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் தட் வேரியபிள் என்ன m இல்லையா, நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 m ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 2. நெக்ஸ்ட் evaluate the expression using current value. Okay, m plus 3 you should give any value 5 and store the value 5 in the variable m. Okay, first நம்ம என்ன ஸ்டோர் ஆயிருக்கு 2 னு ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா, இப்போ என்ன ஆயிருக்கு 5. Okay, tomorrow your homework. Okay guys, tomorrow your homework is you should make 10 fill-ups. Okay, you should make 10 fill-ups. Okay, you should make 10 fill-ups. Did you understand? You should make 10 fill-ups. Okay, don't forget, you should make 10 fill-ups. Okay guys, very good.